பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாலிலே செபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனை, மிண்டனாய் திரிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை. இந்த பாடல் ஞானநிலை பாடல். எப்பொழுதும் சிவவாக்கியார்ல நம்ம யோகம் அல்லது ஞானநிலை பாடல்களை தான் தேடி எடுத்து போடுறோம். பொதுவாக பக்தியில் இருப்பவர்களுக்கு, சரிய கிரியையில செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிவவாக்கியாரின் ஞான பாடல்கள் கொஞ்சம் வேபாகத்தான் கசக்கும். ஏனென்றால் அவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள். 1ஆம் வகுப்புல ஆனா ஆவணான்னு தான் நம்ம சொல்லித் தருவோம். ஆனால் நம்மளுக்கு தமிழ் முதுகலை வகுப்புலையோ அல்லது இளங்கலை சேரக்குள்ளவோ அகர முதல நகர இருவாய் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஞானம் மேற்படிப்பு. நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கும் கல்லூரியில பல்கலைக்கழகங்கள்ல உயர்கல்வி கற்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடை நம்ம இதுல பார்க்கணும். ஞான நிலைக்கு வந்த கடைசியில பக்தி நிலையில் செய்ததெல்லாம் நம்மளுக்கு அதாவது ஒரு கேலிக்கூத்தாகவே தெரியும். அதனாலதான் சிவவாக்கியார் நான் முதல்ல எத்தனை மலர்கள் பறிச்சு போட்டிருக்கிறேன், எத்தனையோ பாலாய் போன மந்திரங்களை வேற நான் ஜபிச்சிருக்கிறேன், அதே போல் நீர்களையும் பாலையும் எடுத்துக்கொண்டு போய் ஊத்தி அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொரு கோயிலா சுத்தி வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு தன்னைத்தானே அவர் மிண்டன் அப்படின்னு சொல்லிக்கிறார். மிண்டன் அப்படின்னாக்கா அறிவற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மிண்டன்னா நல்ல வலிமையானவன் ஒரு பொருள் உண்டு. இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு மிண்டன் அப்படின்னுக்குள்ள அறிவற்றவன் பொருளை தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம நல்லா வலுவா இருக்குள்ளதான் போய் பூ பறிச்சு போடுவோம், மந்திரங்களை ஜபிப்போம் அப்படின்றது இல்லை. 80-90 வயசு கிளவாடிகளும் இன்னமும் கோயிலா சுத்துறாங்க. கொரோனா காலத்தில் கோயில்கள் எல்லாம் அடைச்சு கடைசியில அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ எம்பெருமான போய் சேவிக்க முடியலையே, பார்க்க முடியலைன்னா அப்படியே புலம்புனவங்கள நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். எல்லா இடத்துலையும் நிறைந்து நீக்கம் வர இருக்கக்கூடிய பரம்பொருளை நமக்குள் கண்டு அது கூட ஒன்றி இருக்கிறது தான் ஞான நிலை. அதனால ஞான நிலை பாடல்ல அவர் சொல்றது முற்றிலும் உண்மை. நம்மளுக்கு ஞான நிலையிலிருந்து பார்க்கக்குள்ள பக்தியில செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ஒரு அறிவற்ற செயலாகத்தான் தெரியும். நீங்களும் இதை உணரலாம். ஞான நிலைக்கு அடுத்த படியாக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சரிகையிலையும் கிரிகையிலையும் இருந்துட்டு அதுல இருந்து அடுத்த வகுப்புக்கு நீங்க தேர்வாகி போகணும். சிந்தியுங்கள், சிவவாக்கியத்தை அறிந்து உணர்ந்து உழியுங்கள். நன்றி, வணக்கம்.